अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापनमेन भूतले स्वयं रूपगता मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पति कोपेशकोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। भागवत हरे प्रार्थने பண்ணுங்க। हरे कृष्ण। भागवत प्रेयर सर्वशास्त्राभिपीषा सर्ववेदक्षत्फला सर्वसिद्धान्त रत्नाया सर्वलोकैकतिर्पिर्दा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिदुवन्तोदितादित्य श्रीकृष्ण परिवर्तते परमानंद पादाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमस्तुते मत्येह बन्धो मत्सङ्गिन् मत्क्रोमन् महाधन मत निस्सराह वाक्यमदानंद नमस्तुते असाधु साधु दादायिन् अधिनोच्चदाहरे कानामुञ्चाहासिन् मां प्रेम्णा திருத்கண்டையோஸ்ரா. ஹரே கிருஷ்ணா. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டி புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நான்காவது ஸ்கந்தம் அத்தியாயம் 9 பதம் 35 கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம் மாதாஜி. கரெக்ட் மாதாஜி, கரெக்ட். ஓகேங்க ஓகேங்க மாதாஜி. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय. श्लोकम 35 எந்த காண்டோ மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. 9th canto மாதாஜி. Sorry, 9th chapter. Canto 4. 4.9.35. Okay. स्वराज्यं यच्छदो मौट्यान् मानो मे विशिदो पद ईश्वराशीने पुण्येन बलीकारन् विवादनः. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். எனது மூடத்தனத்தினாலும் புண்ணிய குறைவினாலும் பகவான் அவருக்கு தொண்டு செய்யும் அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்தும் நான் உலகத்தின் புகழ், செல்வம் போன்றவற்றை விரும்பிவிட்டேன். எனது செயல் ஏழை ஒருவன் ஒரு பேரரசை திருப்திப்படுத்தினால் பதிலுக்கு என்ன வேண்டுமென்று அரசர் கேட்க அவன் அறியாமையினால்
உமி நீக்கப்பட்ட நொய்ய அரிசி துணுக்குகளை கேட்ட கதை போலாகிவிட்டது. பொருளுரை: இச்சுலோகத்தில் உள்ள சுவராஜ்யம், அதாவது முழு விடுதலை எனும் சொல் முக்கியமானதாகும். கட்டுண்ட ஆத்மா பூரண சுதந்திரம் என்றால் என்னவென்று அறியாது. முழு சுதந்திரம் என்பதற்கு ஒருவன் தனது உண்மை நிலையில் நிலைத்திருத்தல் என்று பொருளாகும். முழுமுதற் கடவுளின் பாகமாகிய உயிருக்குரிய உண்மையான சுதந்திரம் என்பது பரமபுருஷ பகவானுக்கு எப்போதும் அடிமையாக இருப்பதுவே. சான்றாக, சிறு குழந்தை தன் பெற்றோரின் வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பின் கீழ் பரிபூர்ண சுதந்திரத்துடன் விளையாடுவது போன்றதாகும் இது. கட்டுண்ட ஆத்மாவின் சுதந்திரம் என்பது மாயையின் தடைகளோடு போராடி கொண்டு இருப்பது அல்ல, மாறாக கிருஷ்ணரை சரணடைவதே ஆகும். மாயை அளிக்கும் தடைகளுடன் போராடுவதன் மூலம் முழு விடுதலை கிடைத்துவிடும் என்று ஒவ்வொருவரும் முயல்கின்றனர். இதுவே வாழ்க்கை போராட்டம் எனப்படுவது. உண்மையான சுதந்திரம் என்பது பகவானின் தொண்டிற்கு திரும்பி வருதலே ஆகும். வைகுண்ட லோகம் அல்லது கோலோக பிருந்தாவனத்திற்கு செல்லும் ஒருவர் பகவானுக்கு சுதந்திரமான தொண்டு செய்கிறார். இதுவே முழு சுதந்திரம் ஆகும். இதற்கு மாறானது உலக ஆளுமை ஆகும். இதனையே நாம் சுதந்திரம் என்று தவறாக கருதுகின்றோம். மிக பெரிய அரசியல் தலைவர்கள் பலர் சுதந்திரத்தை நிறுவுவதற்கு முயன்றுள்ளனர். ஆனால் அச்சுதந்திரத்தினால் மக்களின் அடிமைத்தனமே அதிகரித்து இருக்கின்றது. உலகில் சுதந்திரமாக இருப்பதற்கு முயற்சி செய்வதனால் உயிர் மகிழ்ச்சியடைந்து விட முடியாது. ஆகையினால் ஒருவன் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளிடத்து சரண் புகுந்து தனது உண்மையான தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். துருவ மன்னர் தனது கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவனை காட்டிலும் வளமும் உயர்ந்த செல்வமும் பெற விரும்பியமைக்காக இப்போது வருந்துகிறார். அவர் பகவானிடம் வேண்டியது ஒரு ஏழை மனிதன் பேரரசிடம் சிறிதளவு நொய் அரிசியை யாசித்து பெற்றது போன்றதாகும். பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் எவரும் பகவானிடமிருந்து பௌதீக வளங்களை வேண்டி பெறுதல் கூடாது என்பதே இதன் முடிவாகும். பௌதீக வளங்களை பெறுவது என்பது புறச்சக்தியின் கடுமையான ஒழுங்குமுறை விதிகளை சார்ந்திருப்பதாகும். தூய பக்தர்கள் பகவானிடம் அவருக்கு தொண்டு செய்யும் உரிமையிலேயே வேண்டுவார்கள். இதுவே நமது உண்மையான சுதந்திரம். அது நமது தீவினையாக கருதப்படும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. விஜயகுமாரி மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. நீங்க நம்ம துருவ மகாராஜாவோட பாஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப துருவ மகாராஜா மிகப்பெரிய ராஜ்யத்தை பகவானிடம் பெற்று விடுகிறார். ஆனா இங்க அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா விஜயகுமாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்பதான் மியூட் ஆகுது. இது வரைக்கும் ஓப்பனா இருந்தது. சரி. அப்ப இங்க துருவ மகாராஜாவோட பாஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோம். துருவ மகாராஜா 5 வயது சிறுவனாக மிக சிறிய வயதிலேயே அவர் சத்திரிய குடும்பத்துல ராஜவம்சத்துல பிறந்ததுனால அவருக்கு ரொம்ப வைராக்கியம் ஜாஸ்தி. இப்போ சுனீதி சுனீதி அப்படிங்கிறவன் அவர் தாய். சிற்றனை சுருதி. அப்ப சிற்றனை தன்னோட தந்தையோட மடியில உட்கார வைக்கலைங்கிறதுக்காக அவர் தன்னோட சித்திய பழிவாங்கணுங்கிறதுக்காக தன்னோட அன்னையின் அட்வைஸ்ல அவர் என்ன பண்றாருன்னா காட்டுக்கு போறாரு. அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ தேவி தேவர்களை எல்லாம் நாடுன்னு சொல்லி கொடுக்கல, முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீ போய் தவம் பண்ணு. அவர் தான் ஒரே சொல்யூஷன், எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் எங்க போய் முடியும் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட தான். ஏன்னா ஈவன் பிரம்மாக்கு கூட தேவர்கள் கேட்கும்போது, பிரம்மாட்ட தேவர்கள் கேட்கும்போது பிரம்மானால முடிவெடுக்க முடியலனா அவர் எங்க போவார்னா கர்ப்போதக சாய் விஷ்ணுகிட்ட தான் போவார். சீரோதக சாய் விஷ்ணுகிட்ட போவாரு, இல்ல கர்ப்போதக சாய் விஷ்ணுகிட்ட போவார். அப்போ முழுமுதற் கடவுள் தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு. நம்மளுக்கு தாத்தா பித்தா மக அப்படின்னு சொல்லி, பித்தாமகர் யார் அப்படின்னா பிரம்மா. அப்ப பிரம்மா தான் நம்மளுக்கு முதல் சொல்யூஷன் தர்றாரு. ஏன்னா எல்லாருமே கஷ்டம் அப்படின்னா நேரடியாக பகவானை அணுக முடியாது. அப்ப பிரம்மாவை அணுகி பிரம்மா மூலமா தான் நாம தேவர்கள் கூட பகவான் அப்ரோச் பண்றாங்க. அப்ப இங்க திருப்பியும் துருவ மகாராஜா வருத்தப்படுறார்.
எதற்காகன்னா, நான் கண்ணாடி கண்ணாடி கல்ல சும்மா ஒரு உடஞ்ச கண்ணாடி பீஸ கேட்டுட்டேனே அப்படின்னு. வெறும் கண்ணாடி பீஸ கேட்டுட்டேனே பகவான்கிட்ட போய், வைரக்கல்லே கிடைக்கிறப்போ. ஏன்னா பக்தி தொண்டில் ஈடுபடும் போது, பகவானுடைய அன்பு தொண்டுல ஈடுபடும் போது என்ன ஆகும்னா, நமது பௌதீக தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு காணாம போயிடும். இப்ப நேத்து கூட ஒரு உவமை பார்த்தோம். சில பிரபுபாதர் அழகா சொல்லியிருக்காரு, ஒரு பிணத்திற்கு மருத்துவம் பார்ப்பது போல. ஏன்னா முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே அவர் முன்னாடி தோன்றிட்டார். தோன்றி அவருக்கு ஆசி கொடுத்துட்டார். ஆனா அவர் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா அவருடைய விருப்பத்தை அறிந்து அந்த துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லோகத்தையே அவருக்கு கொடுக்கிறார். ஆனா அவருக்கு இப்ப வந்து அந்த லோகம் வேணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாம் கிடையாது. முதல்ல என்ன நினைச்சு வந்தார், என்னுடைய கொள்ளு தாத்தா பிரம்மதேவரை விட மிகப்பெரிய ராஜ்யம் வேண்டும், அதன் மூலமா நான் என் சித்தியை வந்து அவமானப்படுத்த போறேன். பாத்தியா, என்னை வந்து எங்க அப்பா மடியில உட்கார வைக்கல, எதுக்காக? உன்னோட குழந்தைக்கு நீ உத்தமன் உத்தமன் அவனோட பேரு, அவனுக்கு நீ ராஜ்யம் கொடுக்கறதுக்காகத்தானே நீ எனக்கு இந்த வேலை பண்ணின. பாரு, இப்ப பாரு எனக்கு எவ்வளோ பெரிய ராஜ்யம் பாரு அப்படின்னு அந்த பழிவாங்கும் குணம் அவர்கிட்ட இருந்தது. ஆனா எப்ப பகவானை பார்த்தாரோ அந்த பக்தி தொண்டுனால பகவான் வந்து சங்கை வைத்து அவர் தலையில ஆசீர்வாதம் பண்றார். அப்ப அவருக்கு எல்லா ஜடக்கலங்கங்களும் போய்விடுகிறது. மனத்துல வந்து எந்த இருமை கிடையாது. வேண்டும் வேண்டாம், நல்லது கெட்டது இப்படிங்கிற இருமைகள் அற்று அவர் தூய நிலைக்கு வந்துடுறார். அப்ப தூய நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, பகவானுடைய அன்பை தவிர வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அணுக்குழியேன கிருஷ்ணானு சீலனம். அப்ப எந்த அபிலாஷைகளும் ஒருத்தனுக்கு தூய பக்தி தொண்டுல கிடையாது. சூன்யம், அந்யா அபிலாஷித சூன்யம். இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராவணனோட தம்பி விபீஷணன் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட அண்ணனுக்கு ரொம்ப புத்தி சொல்லுவார். நீ பண்றது சரியில்லை, இது வந்து உன்னையே அழிச்சிரும், நம்ம ராஜ்யத்துக்கு இது கெடுதல், இது வந்து நல்ல குணம் கிடையாது, தயவு செஞ்சு. அவர் வந்து உத்தமர், ராமர் வந்து மிகப்பெரியவர், நல்ல குணங்களை கொண்டவர், அவரோட மனைவியை நீ திருடிட்டு வந்து இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணாத, தயவு செஞ்சு ஒப்படைச்சிரு, இதனால நான் வந்து நாம இந்த ராஜ்யத்தையே இழக்க போறோம் அப்படின்னு சொல்றார். அப்போ ராவணனுக்கு ரொம்ப கோபம், அவன் ரொம்ப அவமானப்படுத்துறார், நீ இந்த அரண்மனை விட்டு போ வெளியில அப்படிங்கிறார். அப்ப முடிஞ்ச வரைக்கும் பார்த்தாரு, அவங்கள திருத்த முடியல. என்ன பண்றாருன்னா, இவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியேறி ராமரிடம் தஞ்சம் புகுகிறார். ராமர்கிட்ட சொல்றார், நான் உங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ராமர் கேட்கிறார் மத்தவங்களை எல்லாம், ஹனுமனை கேட்கிறார், சுக்ரீவரை கேட்கிறார், எல்லாரையும் கேட்கிறார், இவரை சேர்த்திக்கலாமா அப்படின்னு. அப்ப மத்தவங்க எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க எல்லாரும். ராமர் தானாகவே முடிவெடுக்கக்கூடியவர், ஏன்னா அவர் வந்து ஆத்மராமா, அனைத்தும் அறிந்தவர். அவர் வந்து மத்தவங்களை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் தெய்வத்திற்கே அந்த குணம் இருக்கு. எப்படின்னா, அடுத்தவங்களையும் மதிக்கணும், அவங்களோட கருத்துக்களையும் கேட்கணும். இப்படி ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா மந்திரிகளோட ஆலோசனை எல்லாம் கேட்டுத்தான் அந்த ராஜா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அது போல ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் முடிவெடுத்தாலும் தன் மனைவியை கேட்கணும், மக்களை குழந்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது கிவிங் ரெஸ்பெக்ட். அப்ப இப்படிதான் அவர் வந்து ஸ்ரீராமர் எல்லார்கிட்டையும் கேட்கிறார். அப்போ ஜாம்பவான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, வேண்டாம், இவன் அசுரன், என்ன இருந்தாலும் இவன் நல்லவனாக இருந்தாலும் இவன் அசுர குணத்தை காட்டிடுவான், நீங்க சேர்த்தாதீங்க, இவன் ஒற்றனாக கூட இருக்கலாம், ஸ்பை வேலை பண்றது, இங்க எவ்வளவு படைபலம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போய் அங்க ராவணனுக்கு சொல்ல போறான், அதனால தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க அப்படின்றாங்க. ஆனா ஹனுமன் கிட்ட கடைசியா கேட்கிறார். ஹனுமன் சொல்றார், இவர் வந்து உன்னதமானவர், ஏன்னா நான் வந்து அன்னை சீத்தையை தேடிட்டு போகும்போது இலங்கையில இவர் ஒருத்தர் மட்டும்தான் ராமநாமம் சொல்லிட்டு இருந்தார், இவரோட வீட்டுல ஃபுல்லாமே ராமநாமம் எழுதப்பட்டிருக்கு செவுத்துல, அந்த மாதிரி தூய பக்தர் இவரை வந்து நாம சேர்த்திக்கலாம், சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப கூட ராவணன் வந்து இவர் வீட்டுக்கு வர்றப்போ, விபீஷணன் வீட்டுக்கு வர்றப்போ எல்லா பக்கமும் ராமநாமம், அவனுக்கு பயங்கர கோபம். எல்லாரும் என்னை கும்பிடுறாங்க, என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டு, நீ வந்து என்னோட தம்பியா இருந்துட்டு உடன்பிறப்பா இருந்துட்டு நீ ராமநாமத்தை எழுதி வச்சிருக்க அப்படின்னு கோவப்படுறான். அப்போ விபீஷணன் சொல்றாரு, அண்ணா உனக்கு இது கூட தெரியலையா,
உன்னோட பேரையும் அன்னியோட பேரையும் சேர்த்து நான் ரா அப்படின்ற பேர்லயும் மண்டோதரி 2 பேர் பேரையும் சேர்த்துதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ராவணன் சமாதானம் அடைஞ்சிடறான். ஏன்னா ராவணன் எல்லா உன்னத குணங்களையும் பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல, அதாவது பெண்கள் மேல மோகம், காம குரோத லோபம் மோக அப்படிங்கிறது பேராசை. அந்த ஒரு வீக்னஸ்னால என்ன ஆகுறான், ராஜ்யத்தை இழந்து அவன் ஸ்ரீ ராமபெருமானால் வதைக்கப்படுகிறான். அப்ப ஏதோ ஒரு குணத்துல கூட ஒருவர் தவறிழைத்தாலும், ஏன்னா ராவணன் சிவபக்தன், ரொம்ப அழகா இருப்பான். ஆனா நம்ம படங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு ராட்சசன் மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவன் ஜெய விஜயர்களுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாவும் இருப்பான். எல்லா வேதங்களை கற்றவன், அவனுக்கு பெரிய ராஜ்யம், அந்த ராஜ்யம் தங்கத்தால் ஆனது, எல்லா கோபுரங்களும் வீடுகளும் மாளிகைகளும் அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய ராஜ்யத்துல ஸ்ரீலங்கா அப்படின்னாலே இலங்கை அப்படி ஒரு பாதுகாப்பு அரண்மனை அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக அவன் வச்சிருந்தான். எல்லா தேவர்களையும் கட்டுக்குள்ள வச்சிருந்தான். ஆனா என்ன, ஒரே ஒரு பலவீனம், பெண்களிடம் கொண்ட பலவீனம். எல்லா ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு பெண்களை கலெக்ட் பண்ணி தன்னோட அந்தப்புறத்துல வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ். ஆனா ரொம்ப பெரிய இடமான பகவானுடைய மனைவி சீத்தை, அன்னை சீத்தையை கடத்திட்டு போனதுதான் அவன் செய்த பெரிய தவறு. அப்ப எல்லாருமே புத்தி சொல்றாங்க, அவனுக்கு ஏறல. ஏன்னா அவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு பேரரசர் இப்போ துருவ மகாராஜா ஒரு பேரரசரோட மகன் தான். அவர் என்ன நினைக்கிறார், எனக்கு பெரிய ராஜ்யம் வேண்டும் என்ன நினைக்கிறார். ஆனா இப்ப பகவானை பார்த்த உடனே எல்லா கலங்கங்களும் அவர்கிட்ட இருந்து வடிஞ்சு அப்படியே போயிடுச்சு. ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனாலதான் அவரோட நாமங்களை நாம திரும்ப திரும்ப சொல்லும் போது நாம் தூய்மை அடைகிறோம். அப்ப இந்த பகவானோட நாமத்தை சொல்லி சொல்லி கடும் தவம் இருந்து இலைத்தலைகளை எல்லாம் சாப்பிட்டு அதையும் நிறுத்தி நீர் மட்டும் அருந்தி நீரையும் விடுத்து அவர் காற்றை மட்டும் உண்டு இப்படி கடுமையான தவம் பண்ணி காற்றையும் நிறுத்தி அவர் ஒற்றை காலில் தவம் இருக்கும் போதுதான் அவருக்கு எல்லா லோகங்களும் நடுங்குது தவாக்னினால. அப்புறம்தான் அவங்க தேவர்கள் எல்லாம் ஓடுறாங்க, பிரம்மாட்ட போறாங்க. பிரம்மா போய் விஷ்ணு கிட்ட நிக்கிறார், தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய். அப்ப விஷ்ணு சொல்றார், நானே போய் என்னோட பக்தனை பாத்துக்கிறேன். ஏன்னா பக்தனுக்கு பகவான் நேரடியாக தரிசனம் செய்ய அங்க போறார், நேரடியா தரிசனம் காட்டுறதுக்கு அங்க போறார். அவரை பார்த்த உடனே அவருக்கு தங்கிட்ட இருந்த எல்லா கலங்கங்களும் போயிருது. உடனே அவர் ரொம்ப அதுக்காக ஃபீல் பண்றார். ஏன்னா தவறு என்பது நாம ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே தவறு செய்ததுனால்தான் ஜட உலகுக்கு வந்திருக்கோம். இங்க யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது, தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. எல்லா உயிர்வாளிகளும் 84 லட்சம் பிறவியில தவறு செஞ்சதுனாலதான் இந்த ஜட உலகுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். இந்த ஜட உலகம் ஜெயில் மாதிரி. சோ இந்த ஜெயில தண்டனை அனுபவிக்கிறதுக்கு, ஏன்னா இது துக்காலயம், ஏன்னா இங்க துக்கங்கள் தான் இருக்கு. ஆனா நாம இன்பங்களை தேடி அலைகிறோம், இன்பம் கிடைக்காது. அப்போ இந்த ஜெயிலுக்கு யாரு ஜெயிலர் அப்படின்னா மாயாதேவி. மாயாதேவி தான் இங்க நம்மளுக்கு எல்லா பலன்களையும், நம்ம கர்ம பலன்களை கொடுத்து மறுபடியும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற சிக்கல்ல நம்மள பூத்தி விடுறாங்க. இப்ப பகவான் இதில் நேரடியாக தொடர்பு கொள்ளுவது இல்லை. பகவான் இதில் அவருடைய தொடர்பு இருக்கிறது, ஆனால் இல்லாமலும் இருக்கிறது. எப்படின்னா அவர் நேரடியாக எப்ப வர்றார், அந்த ஷீரோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு, இப்படி புருஷ அவதாரங்களாக வருகிறார் இந்த உலகை படைக்கிறதுக்கு. ஆனால் காப்பதும் அவர் வேலைதான். பரமாத்மாவாக இருந்து ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொருவரையும் காத்து அருள்பாலிக்கிறார். அழிப்பது ருத்ரன். இப்படி அவர் புருஷ அவதாரங்கள்ல செயல்படுறார். சில சமயம் நேரடியாகவும் சில சமயம் மறைமுகமாகவும். இது நாம முதல் பாகவத ஸ்லோகத்துல படிச்சிருக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அஷ்யதோ அன்வயா தேசோ அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முயந்தி யத் சூரேஹ தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ யந்திர திருஷர்கோ அமிர்சா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமகி. பரம் தீமகி அப்படிங்கிற சொல் பிராமணர்களால தீமகி அப்படிங்கிறது காயத்ரி மந்திரத்துல உச்சரிக்கப்படும் சொல்.
நான் வணங்குகிறேன். யார? பரம் சத்தியம் பரம். அந்த சத்தியம் பரம் யாரு? பகவான் கிருஷ்ணர். அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் சக்தியாகவும் சக்திமானாகவும் இருக்கிறார். அப்ப இங்க ஸ்வராஜ்யம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது, அதாவது முழு விடுதலை. ஸ்வராட் இங்க பகவான் சுதந்திரமானவர். அதே போல இங்க ஸ்வராஜ்யம் அப்படின்னா முழு விடுதலை. இப்ப கட்டுண்ட ஆத்மாக்கு பூர்ண சுதந்திரம் என்றால் அப்படின்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. சுதந்திரம் அப்படின்னா நாம நினைக்கிறோம் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடு, அதனால நான் சுதந்திரமானவன். கிடையவே கிடையாது. நாமெல்லாம் சுதந்திரமானவர்கள் கிடையாது. கட்டுண்ட ஆத்மாக்கள். நாம் ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்படுத்தப்படுகிறோம். அப்ப நாம இப்ப 3 குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். அப்ப குழந்தை ஒரு சான்றாக, சிறு குழந்தை தன் பெற்றோரின் வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பில் கீழ் பரிபூர்ண சுதந்திரத்துடன் விளையாடுவது போன்றதாகும். இப்ப சுதந்திரம்னா என்ன? நம்ம யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க, ஆனா நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இது ஒரு நம்மளுக்கு மாயை. மனசுல அந்த எண்ணம் இருக்கு, நாம எல்லாம் சுதந்திரமா இருக்கிறோம், யாருமே நம்மளை பார்க்கல, தப்பு பண்ணலாம் அப்படின்னு. ஆனா உள்ள யார் இருக்கா? உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு சாட்சியாக பரமாத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். நாம பேசுற பொய்யோ இல்ல செய்யற திருட்டுத்தனமோ எல்லாத்துக்கும் பகவான் சாட்சி. நாம் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நல்லதோ கெட்டதோ பகவான் சாட்சியாக இருக்கிறார். அப்ப கட்டுண்ட ஆத்மாவின் சுதந்திரம் என்பது மாயின் தடைகளோடு போராடி கொண்டிருப்பதல்ல, மாறாக கிருஷ்ணரை சரணடைவதே. நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. எப்படி? அதுதான் ஸ்வரூபம். பகவானிடம் சரணடைவதே நம்ம சுதந்திரம். பகவான்கிட்ட சரணடைஞ்ச நிறைய ஆத்மாக்கள் பாருங்க, நல்ல மலை அடிவாரங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க போக்குல அவங்க இருப்பாங்க. அழுக்கு துணி கட்டி இருப்பாங்க, யாரையும் துப்பினாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய பட்டு போர்த்தினாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் திருவண்ணாமலை, திருப்பதி இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள்ல நீங்க போய் பார்க்கலாம். அவங்க சுதந்திரமா இருப்பாங்க. யாரும் அவங்கள ஒண்ணும் சொல்லவும் முடியாது. ஏன்னா சொல்றதுக்கு கட்டுப்படுத்த அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப பௌதிகவாதி போய் அவங்கள கட்டுப்படுத்தோம்னா அவங்க கிட்ட ஏதாவது வேணும். ஒரு திருடன் போனானா அவர்கிட்ட 10 பவுன் செயினா 1 பவுன் செயினா இருந்தா கூட இன்னைக்கு போதும். ஏன்னா நகை விலை அவ்வளவு ஏறிடுச்சு. ஆனா அவங்க கிட்ட எதுவுமே இல்லையே, அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி பித்தர்கள் போல தெரிவாங்க. ஏன்னா அவங்க சுதந்திரமா இருக்காங்க மனதளவுல. ஆனா நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள். ஏன்னா குடும்பம் என்கின்ற பிணைப்புல, உறவுகள் அப்படிங்கிற பிணைப்புல, குடும்பம் கிரகமந்த கூபம். கிரகமந்த கூபம் அப்படின்னா கிரகமேதி, கிரகஸ்தர் கிடையாது. கிரகமேதிகள் எப்படி இருக்காங்கன்னா அந்த இருண்ட கிணற்றுக்குள் குடும்பம்ங்கிற பிணைப்புல தன் வாழ்நாள் ஃபுல்லா குடும்பத்திற்காக பாடுபட்டு கழுதைகள் போல உழைத்து 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 தன்னோட ஆத்மாவுக்கு ஒன்றும் செய்யாம குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறதுல போயிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு வேறொரு உடல் இப்படி கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப அந்த பிறவிப்பினி அவங்களுக்கு தீரவே தீராது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜடனே சயனம் ஹிகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகிமுகாரே அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை போராட்டம். உண்மையான சுதந்திரம் அப்படின்னா பகவானுக்கு தொண்டு செய்யறது. ஏன்னா நம்மளோட ஜீவனோட சுரூபம் என்ன? ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. அப்போ நாம பகவானுக்கு தொண்டு செய்யும் போது இந்த முழு சுதந்திரத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இது ஏற்கனவே பல தடவை நாம பேசியிருக்கோம். எப்படி பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால நம்மளுக்கு அந்த இன்பம் உண்டாகுது. இப்போ நாம உடல் சார்ந்ததை என்ன சொல்லுவோம்? இன்பம்னு சொல்லுவோம். அது நிலையானதா கேட்டா நிலையற்றது. இப்போ நாமெல்லாம் உடல் எடுத்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு தாகம் வருது, நாம ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், தண்ணியே கிடைக்கல, ரொம்ப தூரம் கழிச்சு தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணி வாங்கி குடிச்ச உடனே அந்த தாகத்துக்கு அப்பாடா எவ்வளவு இன்பமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது உடலுக்கு கிடைக்கக்கூடியது. ஆனா அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நிலைக்கும்? அது சிற்றின்பம், கொஞ்ச நேரம் தான். அப்புறம் மறுபடியும் தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி உடல் உபாதைகள் எல்லாமே நாம பார்க்கலாம். அப்ப தூக்கம் இல்லாம சில சமயம் டிராவல்ல கஷ்டப்படுவோம். அப்போ தூங்குறப்ப அப்பாடா நிம்மதியா இருக்கு, இன்பமா இருக்கு அப்படின்னு அந்த உடல் இன்பத்தை அனுபவிக்கும். ஆனா அது தற்காலிகமானது. மறுபடியும் அடுத்த நாள் தூக்கம் வரும், மறுபடியும் அடுத்த நாள் பசி வரும்.
இயற்கை உபாதைகள் வரும். இப்படி பல உபாதைகள் உடலுக்கு இருக்குது. அது இன்பமாகவும் வரும், துன்பமாகவும் வரும். அது நிலையற்றது. இன்னொன்னு 2வது வகை என்னன்னா சாந்தி. சாந்தி அப்படின்னா இது மனதுக்கு. இப்ப யாராவது நம்மள திட்டினா என்ன பண்ணுவோம்? கடுஞ்சொற்கள் அவமானப்படுத்தினா உடனே அந்த மனசு கடந்து தவிக்கும். என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, அதையே நினைச்சுக்கிட்டு ஈவன் பக்தர்களுக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது ஹரே கிருஷ்ணா வாய் தான் சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள என்னை எப்படி இப்படி பேசலாம், நான் போய் திருப்பி கேட்க போறேன் அப்படின்னு அது போராடிட்டு இருக்கும். அந்த ஹரே கிருஷ்ணாங்கிறது ஒரு ஒரு வெளிப்புற செயலா இருக்கும், மனசுக்குள்ள இருக்காது. மனம் ஒன்றுபட்டு இருக்காது. வியவஷா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாகா ஹியநந்தனா புத்தையோ அவ்யவசாயினாம், அந்த நிலையில் இருக்காது. ஏன்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தி மட்டுமே பகவானுடன் நம்மை இணைக்கும். அதுதான் பக்தி தொண்டு, அதுதான் யோகம். யோகம் அப்படின்னா பகவானையும் நம்மையும் இணைப்பது. ஆனா இங்க புத்தி ஒரு நிலையா இல்ல. அப்போ அந்த சாந்தி அப்படிங்கிறது மனதுக்கு கிடைக்கக்கூடியது, அது மனம் அனுபவிக்கும். ஆனா அடுத்த நிலை என்னன்னா ஆனந்தம். இந்த ஆனந்தம் தான் உண்மையானது. ஆனந்தமயோ அபியாஷாத், அது எதுக்கு கிடைக்கக்கூடியது? ஆத்மாவுக்கு. அப்ப அந்த ஆனந்தம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது மட்டுமே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதுக்குத்தான் அந்த ஆனந்தம் என்கின்ற சொல் உபயோகப்படுத்திருக்கு, ஆனந்தமயோ அபியாஷாத். ஏன்னா நம்மெல்லாம் பெரிய ஒரு தீ கங்குல இருக்கும்போது அந்த அந்த தீயிலிருந்து ஒரு சின்ன துளி தீ கங்கு வெளியில உழுகும்போது என்ன ஆகும்னா அதனோட பவர் இழந்துரும். நாமெல்லாம் யாரு? பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். நாமெல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. அப்ப பகவானுடன் இணைந்திருக்கும் போது மட்டுமே நம்மளால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதனாலதான் பகவானை பற்றிய நாம ரூப லீல குண லீலைகள் அவரது சகாக்களை பற்றி பேசும்போது நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. பாகவதம் படிக்கும் போதும் பகவத்கீதை படிக்கும் போதும் நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனா இதை விட்டு வெளியில போயிட்டா மறுபடியும் அந்த முக்குணங்களால பாதிக்கப்பட்டு நமக்கு பல யோசனைகள் வரும், பல சிந்தனைகள், அப்புறம் கவலை, மகிழ்ச்சி அப்படின்னு மறுபடியும் தடம் புரண்டுருவோம். அடுத்த நாள் ட்ராக்கு மறுபடியும் இந்த டைமுக்கு வரும். அப்ப இந்த 1 மணி நேரம் பக்தர்களோட சங்கத்தில் இருக்கும்போது சததம் கீர்த்த எந்தோமாம் எதஞ்ச சத்ருட விரதாக அப்படின்னு சில மணித்துளிகளாவது பக்தர்கள் கவலைகளை மறந்து புற உலக விஷயங்களை மறந்து தங்களுக்குள் பேசி ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில படிக்கிறோம். அப்போ உலகத்துல மக்கள் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களை தாங்களே முட்டாளாக்கி கொண்டு வேண்டாத ஜட செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் தலைவன், நான் சொல்றதை மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத புருஷன் கேட்கணும், அக்கா சொல்றத தம்பி கேட்கணும், தம்பி சொல்றத அக்கா கேட்கணும் அப்படின்னு ஒண்ணுக்கொண்ணு பிரச்சனைகள். ஏன்னா எல்லாரும் நான் சொல்றதுதான் பெருசுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கட்டுப்படுத்தும் எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏன்னா பகவான்கிட்ட அது இருக்கு. பகவான்கிட்ட இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்டையும் வந்திருக்கு. ஆனா அது கலங்கப்பட்ட நிலையில நம்ம கிட்ட இருக்கு. பகவான்கிட்ட தூய நிலையில இருக்கு. ஏன்னா பகவான் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியவர். ஈஸ்வர பரமகிருஷ்ண. ஈஸ்வர அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். அப்போ போக்தா அனுபவிப்பவன். பரம அனுபவிப்பாளர் யார்? பகவான் கிருஷ்ணர். அவர் சொல்றாரு 5.29 போக்தாராம் யக்ய தவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதிம். எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் நானே. ஆனா நான் இங்க என்ன நினைக்கிறேன், ஜட உலகத்துல நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரையும் கட்டுப்படுத்துறோம், அனுபவிக்க முயற்சி பண்றோம். ஆனா இங்க எதுலையுமே சந்தோஷம் நிலைப்பது இல்லை. சின்னதுல இருந்து வயசாகிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் நாம அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சின்னதுல ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா வேற வழி இல்லை, அப்படியே கொஞ்சம் செட் ஆகும். அப்புறம் ஹையர் ஸ்கூலுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா எல்லாம் நினைச்சு மனக்கோட்டையை கட்டிட்டு அங்க போவோம். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் போனா சினிமால எல்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் நல்லா இருக்கும், நம்ம அதிகமா படிக்க வேண்டியது இல்லைன்னு கோட்டை கட்டிட்டு அங்க போவோம். அங்க போனா அதுலயும் ஸ்கூலை விட மோசமா போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். இப்படி அப்புறம் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்புறம் வேலைக்கு போனா தான் தெரியும் அங்க நமக்கு மேல கண்ட்ரோல் பண்றவங்க நிறைய இருக்காங்க. அடங்கி போறதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த இந்த அடங்கி போறது அப்படிங்கிறது ஜடஃபீல்ல ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தருக்கு அடங்குறதே யாருக்குமே மனசு வராது, அந்த மனசு இடமே கொடுக்காது. ஆனா எப்ப பக்திக்குள்ள வந்துட்டோமோ
அப்ப என்ன, நம்மளுக்கு அந்த மனோபாவம் டோட்டலா திருப்பி போட்ட மாதிரி, தோசையை திருப்பி போட்ட மாதிரி நம்மளுக்கு பக்திக்குள்ள வந்துட்டா அமானித்துவம், சிஷ்டாஷ்டத்துல சொன்ன மாதிரி. ஆம், அஹ், 3வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, என்ன சொல்றார் சில சைத்தன்ய அடங்கி போறது மகாபிரபு சொல்றார். மட்டும்தான் பிடிக்கும். யாருக்கு, உங்களுக்கா? ம். அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஜட உலகுல யாருமே யாருக்கும் அடங்கி போக மாட்டோம். ஆனா பக்தியில வந்துட்டா திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜகிஷ்ணு அமானீனா மானதேன கீர்த்தனீய சதாஹரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மிக பணிவாகவும், பக்தியில வர்றவங்களுக்கு பணிவுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன்னா அந்த குணம் தானாக வந்துவிடும். பாகவத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்படுது, யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வை சமைசஸ்திர குணாசதே சூரா. சர்வே சமைசஸ்திர அப்படின்னு சொல்லி மகத்குணா. மகத்குணா அப்படின்னா மிக உயர்ந்த குணங்கள் பக்தர்களுக்கு தானாகவே வந்துவிடும். அவங்க தேடி தேடி அலைய வேண்டியது கிடையாது. அப்போ பக்தியில வர்றப்போ ரொம்ப அடக்கமாகவும், புல்லை போன்று பணிவாகவும், மரத்தை போன்று பொறுமையாகவும் பக்தர்கள் இருப்பாங்க, பக்தர்களுக்குள்ள இருப்பாங்க. ஆனா யார் பக்தர்களுக்கு எதிராக பேசுறாங்களோ, வைஷ்ணவ அபராதம் பண்றாங்களோ, வைஷ்ணவர்களை பற்றி தவறாக பேசும்போது, எப்படி ஹனுமன் வந்து ராமபிரானை பற்றி தப்பாக பேசும்போது ராவணன் கிட்ட எதிர்த்தாரோ, அவர் வந்து தன்னோட வாள்ல தீ வச்சப்ப என்ன பண்ணார், அந்த இலங்கை ஃபுல்லா தீ வச்சு விட்டுட்டார். அது போல வைஷ்ணவர்கள் பக்தர்களை பற்றி பேசும்போது, அவதூறாக பேசும்போது அந்த இடத்துல நாம கோபப்பட வேண்டும். அந்த கோபத்தை அப்படிதான் காமிக்கணும். அப்ப திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜகிஷ்ணா அமானீனமானதேன கீர்த்தனைய சதாகரி. மற்றவர்களிடமிருந்து அவர்கள் மரியாதையை எதிர்பார்ப்பதில்லை. ஆனா யாரானாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க இவர்கள் தயங்குவதில்லை. இதுதான் பக்தர்களுடைய அடையாளம். இப்ப பக்தர்கள் வந்து யாருகிட்டையும் மரியாதை எதிர்பார்க்கறது கிடையாது. இங்க வந்து உலகில் சுதந்திரமாக இருப்பதற்கு முயற்சி செய்வதனால் உயிர் மகிழ்ச்சியடைந்து விட முடியாது. அப்ப இந்த உலகில நாம சுதந்திரமா இருக்க முயற்சி செய்யறதுனால நம்மளுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஆனால் பகவானோட தாமரை திருவடிகளில் சரண் புகுந்தால் அவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் தாம் சர்வ பாபேபியும் மோஷே சாமி மாசூஷக அப்படின்னு. இப்ப துருவ மன்னர் தனது கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவனை காட்டிலும் வளம் மிகுந்த செல்வம் பெற விரும்பியதற்காக இப்ப வருந்துறார். நான் வந்து பிணத்திற்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறேனே. ஏன்னா பகவானை எதுக்காக நாட வேண்டும்? பௌதிகத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து பக்தனாவதற்காக நாட வேண்டும். ஆனா நான் பௌதிக செல்வத்தை பெறக்காக மறுபடியும் இவ்வளவு பெரிய தவத்தை பண்ணிருக்கிறேனே, பகவான் என் முன்னாட வந்து கூட மறுபடியும் பௌதிக செல்வத்தை பெற்று விட்டேனே அப்படின்னு வருந்துறார். ஏன்னா பகவானை எதுக்கு நாம கும்பிடுறோம்? பிறப்பை அறுப்பதற்காக, இந்த ஜட உலகிலிருந்து மீண்டு போவதற்காக. ஜட உலகிலிருந்து எளிதில போக முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சு மறுபடியும் குட்டையிலேயே விழுந்துட்டனே, மறுபடியும் திரும்ப அந்த சேத்துக்குள்ளேயே விழுந்துட்டனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுக்கு ஓமானம் பாருங்க, அனாலஜி சொல்றாரு. பகவானிடம் வேண்டியது ஒரு ஏழை மனிதன் வந்து பேரரசரிடம் சிறிதளவு நொய்யரிசியை யாசித்து பெற்றது போன்றதாகும். இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை, அழியாத ராஜ்யத்தை கொடுத்து கூட, துருவ ராஜ்யத்தை கொடுத்து கூட துருவ மகாராஜா என்ன நினைக்கிறார், ஒரு பேரரசன் கிட்ட போய் ஒரு நொய்யரிசி கொடுங்க. ஒரு பேரரசன் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் எடுத்துக்கோ அப்படின்னு. அரசன் கிட்ட உன்னோட ராஜ்யத்தை பாதி கொடுன்னு கேட்கலாம். ஆனா போய் எனக்கு ஒரு டம்ளர் அரிசி கொடுங்கன்னு கேட்டா எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். அது போல நான் பௌதீக வளத்தை பெற்று விட்டேனே அப்படின்னு சொல்லி இங்க மறுபடியும் வருந்துறார். அப்ப பௌதீக வளங்களை பெறுவது என்பது புறசக்தியின் கடுமையான ஒழுங்குமுறை விதிகளை சார்ந்து இருப்பதாகும். புறசக்தினா என்ன? மாயாதேவி. சோ பகவானுடைய புறசக்தி தான் மாயாதேவி. அப்ப அந்த ஜட உலகை, அந்த ஜெயிலர் அப்படிங்கிற அந்த மாயாதேவி நம்மள என்ன பண்றாங்க? தூண்டுறாங்க. நீ கோயிலுக்கு போ, இத வேண்டு, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு காடு விற்கணும், எனக்கு நகை வேணும், பணம் வேணும் அப்படின்னு வேண்ட சொல்லி மாயாதேவி சொல்றாங்க. ஆனா
பக்தியில வந்தவங்க கண்டிப்பா அந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டாங்க பகவான்கிட்ட போய். ஏன்னா அது சுதந்திரம் கிடையாது. மீண்டும் மீண்டும் நம்மை புதைகுழிக்குள் தள்ளுவது. எவ்வளவு தூரம் இந்த ஜட பொருட்களை ஆசைப்படுகிறோமோ, நமது பேராசை அது உண்டாகுதோ, அந்த அளவு நாம் அந்த குழிக்குள்ள ஆழமா போயிட்டே இருக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா, பிறப்பு இறப்பு சிக்கலில் இருந்து நம்மை விடுவிப்பதே கிடையாது அந்த ஆசைகள். ஏன்னா பக்தி பண்ணும்போது ஒருவனுக்கு பௌதீக ஆசைகளும் சரி, ஆன்மீக விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் பகவான். அதுக்காக அவன் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு ஸ்லோகத்துல நாம் அடிக்கடி படிப்போமே, அது எது வருமோ நாம் செய்த புண்ணியங்கள் நமக்கு தானாக வரும். அது போல துன்பங்கள் தானாகவே வரும். அதுக்காக நாம இப்ப போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப செய்யறது இப்ப கிடைக்காது, உடனே ரிசல்ட் கிடைக்காது. நீங்க எக்ஸாம் எழுதுனா 3 மாசம் கழிச்சு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி, நாம போன பிறவியில பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு இப்போ அவனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப செய்யறதுக்கு நாம இன்னும் பல நாட்கள் கழித்து அனுபவிப்போம். அதனால இப்பவே என்னோட நிலைமைய மாற்றணும் அப்படின்னுட்டு யார் எத்த குட்டிக்கரணம் போட்டாலும் இங்க முடியாது. ஏன்னா நாம் செய்த புண்ணியங்கள் எப்போ போன ஜென்மத்துல செஞ்சது, இப்போ அதை விதைச்சது என்ன ஆகுது, விதைச்சது செடியாகி மரமாகி காய் காய்த்து பூ பூத்து காய் காய்த்து அப்புறம் பழமாக இப்ப நாம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் விதை வடிவுல பழம் இருக்கு. அது பாவம் புண்ணியம் எதுவாகட்டும், அது செடியாகி அப்புறம் நாம என்ன மரம் விதைச்சோமோ அதைத்தான் நாம பறிக்க முடியும். இப்ப முள்ளு மரம் விதைச்சவங்க என்ன பண்ண முடியும், முட்களைத்தான் அனுபவிக்க முடியும். மேங்கோ ட்ரீ விதைச்சவங்க மேங்கோ பழத்தை எடுத்து சுவைக்கலாம். ஆப்பிள் மரம் விதைச்சவங்க ஆப்பிள் பழத்தை சுவைக்கலாம். இப்படி யார் எதை செய்தார்களோ அது தானாகவே அவர்களை தேடி வரும். அதுக்காக நாம போய் இப்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. கோயில் கோயிலா போய் பரிகாரம் பண்றது, வேண்டுதல் வைக்கிறது, தேவர்களை வழிபடுறது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. எது வருமோ அது தானாக வரும். எது நம்மளை விட்டு போகணுமோ அது தானாக போகும். அப்போ பக்தி ஒன்றுதான் நமது சூழ்நிலையை மாற்றக்கூடியது. அது முழுமுதற் கடவுளிடம் செய்யும் பக்தி தொண்டு ஒன்றுதான் நமது சூழலை மாற்றக்கூடியது. தேவி தேவர்கள் அவர்களாக எதையும் உற்பத்தி செய்வது கிடையாது. அவங்க நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ, இப்ப பேங்க்குக்கு போனோம்னா பேங்கர் இருக்காரு, நாம போட்டு வச்ச பணத்தை தான் அவர் எடுத்து கொடுப்பாரு. அதுக்காக நாம அந்த பேங்க் மேனேஜரையோ இல்ல அங்க இருக்கிற ஸ்டாஃபுகளையோ ஐயோ நீங்க தான் தெய்வம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு காலில் விழுக மாட்டோம். அது போல தேவர் வழிபாட்டுல ஈடுபட்டவங்களுக்கு கிடைக்குது இல்ல கிடைக்காம போகுது அப்படின்னா பணம், ஏன்னா காக்கா உட்கார பணம் பழத்த கதை மாதிரி. சில சமயம் கோயிலுக்கு போயிருப்பாங்க, ஏதாவது தேவர்கள் கோயிலுக்கு போயிருப்பாங்க, அங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு ஏதோ நடக்கும். அப்ப அவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ இதனாலதான் நான் போய் கோயிலுக்கு போனதுனாலதான் எனக்கு நடந்தது, நான் போய் 4 தேங்காய் உடைச்சதுனாலதான் நடந்தது. சோ இந்த மாதிரி அல்ப மேதசா அந்த பலதேசாம் தத்பவதி அல்ப மேதசாம், சிற்றறிவுடையவர்கள் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஆனா அது சான்ஸே கிடையாது. தசைவ ஹேவிதோ நலப்பியதே தத் உபர்தாம் தத் நலப்பியதே துகவத் அந்யத சூகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பொழுது என்ன வருமோ அது தானாக வரும். நம்மளோட பாவ விளைவுகளும் தானாக வரும். இன்பம் எப்படி வருகிறதோ அது போல துன்பமும் தானாக வரும். அதை தடுக்கவே முடியாது, நீங்க மண்ணுல புரண்டு விழுந்தாலும். ஆனா என்ன பண்ணலாம், ஒன்று மட்டும் உங்க கையில இருக்கு. என்னன்னா, இனி வருவதை உங்களால் மாற்ற முடியும். இதுவரைக்கும் நாம் செய்த பலன்கள் நம்மளுக்கு வருது போகுது. ஆனா இனிமேல் செய்வது நம் கையில தான் இருக்கு. நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் நல்ல செயல்களை செய்யலாம், அதன் மூலம் நல்லதை அனுபவிக்கலாம். அட்லீஸ்ட் நாம பக்தி தொண்டில் ஈடுபடாமல் இருந்தா கூட அந்த முயற்சி செய்யலாம். ஆனா பக்தி தொண்டில் ஈடுபடும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லா விளைவுகளும் நல்ல விளைவுகளா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கர்ம விளைவுகள் அங்கு கிடையாது. ஏன்னா கர்ம விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சூட்சுமமானது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு பலன் உண்டு. ஆனா பக்தி தொண்டுல பண்ணும்போது, கிருஷ்ணரை மையமாக வைத்து பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல செயலும் இல்லை கெட்ட செயலும் இல்லை. அதனால என்ன ஆகுது, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நம்மளுக்கு இந்த வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. உடல் எடுத்து துன்பப்பட வேண்டிய அவசியம் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு ஆன்மீக உடல் கிடைத்து அது எங்க போகுதுன்னா
ஆன்மீக உலகத்திற்கு போய் பேரின்பத்தை அடைகிறது. இங்கதான் துருவ மகாராஜா அந்த தத்துவத்தை தான் இங்க சொல்றாரு. எப்படி நான் வந்து கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டு மறுபடி பிறப்பிறப்பு சுழல விழுந்துட்டனே அப்படின்னு. அதனாலதான் சொல்றாங்க, பௌதிக வளங்களை பெறுவது என்பது புறசக்தியின் கடுமையான ஒழுங்குமுறை விதிகளை சார்ந்திருப்பது. புறசக்தினா மாயாசக்தி. இப்ப மாயாசக்தி என்ன பண்ணுது? பௌதிக வளங்களை பெறுவதற்காக நம்மள கோயில் கோயிலா பக்தி பண்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி பக்தி பண்றாங்க. நிறைய மந்திரங்களை சொல்லுவாங்க, அது வேணும் இது வேணும் பகவான்கிட்ட அடுக்கிட்டே இருப்பாங்க. பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது பகவான் கிடையாது, அவங்க தேவ வழிபாட்டுல ஈடுபட்டு இருப்பாங்க. பகவான் என்றால் ஒரே ஒருவர் தான் பகவான். எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர் யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவர்கிட்ட இருந்துதான் பல விரிவங்கங்கள், புருஷ அவதாரங்களாகவும் மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம், குண அவதாரங்கள் என பல அவதாரங்களாக அவரே தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். இப்ப இதுவே நமது உண்மையான சுதந்திரம். எது? தூய பக்தி செய்வது, அவருக்கு தொண்டு செய்வ உரிமையினை, அதைத்தான் நம்ம வேண்டணும். பகவானே உன் மேல எனக்கு மேலும் அன்பை ஏற்படுத்தி கொடு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அவரைவே சார்ந்திருக்கணும் நம்மனால. ஏன்னா நாம் நாம் அப்படிங்கிறதே கிடையாது, நான் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே பகவானுடைய செயல். ஒண்ணு பகவானோட செயல் நேரடியாக இருக்குது, இன்னொன்னு மறைமுகமாக இருப்பது என்ன? மாயாவின் மூலமாக நடத்தப்படும் செயல். நான் நேரடியா பகவானுக்கு தொண்டு பண்ணலாம், இல்ல ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு மாயாக்கு தொண்டு பண்ணலாம், இல்ல பகவானுக்கு தொண்டு பண்ணலாம். ஒண்ணு அந்தரங்க சக்தியில இருக்கலாம், இல்ல புறசக்தியில இருக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ். மதில் மேல் பூனையாக நம்ம இருக்கோம். சோ எதை வேணா நாம தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் பகவானுக்கு தொண்டு செய்யறத நாடுவதே உண்மையான சுதந்திரம். இதை தவிர வேற எதையும் நாம் விரும்பினால் அது நமது தீவினையாக கருதப்படும். ரொம்ப பெரிய விளக்கம். அடுத்தது ஸ்லோகம் 36. மைத்ரேய உவாச்ச நவை முகுந்தஸ்ய பாதாரவிந்தயோ ரஜோஜீசஸ்தாத பவாத்ருச ஜனாஹ வாஞ்சந்தி தத் தாஸ்யம் த்ருதே அர்த்தம் ஆத்மனோ யத்ருச்சயா வத்வ மனசம்ஸ்ருதயஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மைத்ரேய மாமுனிவர் தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற்குரிய விதுரனே, உன் போன்று முகுந்தனது தாமரை திருவடிகளின் தூய பக்தர்கள் முக்தி அளிக்கக்கூடிய முழுமுதற் கடவுள். அவரது தாமரை திருவடிகளில் உள்ள அருளின் மீது பற்றுடையவர்கள். மேலும் பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலமே எப்போதும் திருப்தி அடைகின்றார். இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையிலும் திருப்தி அடைபவர்களே. ஆதலினால் அவர்கள் பகவானிடம் இருந்து பொருள் வளங்களை கேட்பதே இல்லை. பொருளுரை. பகவத்கீதையில் பகவான் தாமே பரமானந்தராகவும் படைப்புகள் அனைத்தின் பரம எஜமானராகவும் அனைவரின் பரம நண்பராகவும் விளங்குவதாக கூறுகிறார். இதனை சரியாக அறிந்து கொள்பவன் எப்போதும் திருப்தி அடைகிறான். தூய பக்தன் உலகியற் செல்வங்களின் பின்னால் ஓடுவதில்லை. கர்மிகளுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தமது சுய மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் முயற்சிக்கின்றார். கர்மிகள் தனது பொருளாதார வளர்ச்சிக்காக இரவும் பகலும் உழைக்கின்றனர். ஞானிகள் விடுதலை பெறுவதற்காக கடுமையான தவங்களை மேற்கொள்கின்றனர். யோகிகளும் யோக முறைகளை பயில்வதன் மூலம் கடுமையான தவங்களை மேற்கொண்டு அதிசயமான தெய்வீக சக்திகளை பெற நினைக்கின்றனர். ஒரு பக்தன் இது போன்ற செயல்களிடத்து ஒருபோதும் நாட்டம் கொள்வதில்லை. அவன் தெய்வீக சக்தியினையோ விடுதலையினையோ அல்லது பொருள் வளர்ச்சியினையோ விரும்புவதில்லை. பகவான் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் காலம் வரை அவன் வாழ்வின் எத்தகைய நிலை பெறினும் மன நிறைவோடு இருப்பான். பகவானின் திருவடிகள் தாமரை மலருடன் ஒப்பிடப்படுகின்றது. மலரில்தான் மகரந்த தூள் இருக்கிறது. இது ஒரு பக்தன் எப்போதும் இறைவனது தாமரை திருவடிகள் உள்ள தேவனை சுவைப்பதிலேயே ஈடுபட்டிருக்கிறான். தேனை சுவைப்பதில் மெதுவா படிங்க. தாமரை திருவடிகள் உள்ள தேனை சுவைப்பதிலேயே ஈடுபட்டிருக்கிறான். உலக இச்சைகள் அனைத்திலிருந்தும் ஒருவன் விடுதலை பெறவில்லை என்றால் பகவானின் திருவடி தாமரையின் தேனை உண்மையில் அவனால் சுவைக்க முடியாது. வந்து போய் கொண்டிருக்கும் உலக சூழ்நிலைகளினால் பாதிப்படையாது ஒருவன் தனது பக்தி தொண்டினை ஆற்ற வேண்டும். செல்வத்தின் மீது பற்றின்மையே நிஷ்காமம் என்று அழைக்கப்படுகிறது. நிஷ்காமம் என்பதை தவறாக யாரும் கருதக்கூடாது.
நடவாத காரியம். உயிரானது நித்தியமானது. அதனால் அவன் ஆசைகளை துறந்து விட முடியாது. உயிருக்கு ஆசைகள் இருக்க வேண்டும். அதுதான் உயிர் வாழ்வதின் அடையாளமாகும். ஆசை இல்லாதிருக்க வேண்டும் என்னும் பொழுது நமது புலனுணர்ச்சிக்காக எதையும் விரும்பக்கூடாது என்பதே இதன் பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தனுக்கு நிஸ்பிருக எனப்படும் மன நிலையானது சரியான நிலையாகும். உண்மையில் நமது பௌதீக வசதிகளுக்கான ஏற்பாட்டினை நாம் ஒவ்வொருவரும் ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம். ஈசோபநிஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடி தேன தியக்தேன பூஞ்சிதா நித்தியேன பூஜிதா. பூஞ்சிதா. ஒரு பக்தன் பகவானால் அருளப்பட்ட உலகியல் வசதிகளின் தரத்தில் எப்போதும் திருப்தியுற்றவனாக இருத்தல் வேண்டும். இது கிருஷ்ண உணர்வின்படி நாம் செயலாற்றுவதற்குரிய காலத்தையும் இடத்தையும் நமக்கு அளிக்க வல்லது. ஓம் தத் ஹரே கிருஷ்ணா மலர்ஜி. தேங்க்யூ மலர்ஜி. தேங்க்யூ. கொஞ்சம் மெதுவா படிங்க. மலர்ஜி. மைத்ரேய முனிவர் இப்ப சொல்றார், விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்போ. ஏன்னா இது கேள்வி பதிலின் வடிவாக நம்மளுக்கு பாகவதம் தொகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இருந்தே நாம கேள்வி பதில் வடிவாகத்தான் பாகவதம் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப முதல் 6 கேள்விகள் பரிஷித் மகாராஜாவால் சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்கப்படுது. அதுக்குள்ள உள்ள இப்ப மைத்ரேய முனிவர் எப்படி சொன்னார் விதுரருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ இங்க முகுந்தனது திருவடை தாமரைகள். முகுந்தன் அப்படின்னா யாரு? முகுந்தன் அப்படின்னா முக்தி அளிக்கக்கூடியவர். முக்தி அளிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் ஒருவரே. இத சிவபெருமானும் அவருடைய அவர் உமா பார்வதி தேவிக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, முக்தி என்னால் அளிக்க முடியாது. முக்தி அப்படின்னா முகுந்தனால் மட்டும்தான் அளிக்க முடியும். முக்தி பிரதாதாம் சர்வேஷாம் விஷ்ணு ஏவன அசம்சயக அப்படிங்கிறார். சந்தேகமே இல்ல, முக்தியை யாருக்கும் நான் கொடுக்க முடியாது. முக்தியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே, அவர் பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றார். அப்போ முக்தியை வேண்டும் என்றால் பகவான் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களையே நாட வேண்டும். அப்போ பௌதிக வளங்களுக்காக கிருஷ்ணரை நாட வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. ஏன்னா பௌதிக வளங்களை பெறுவது அப்படிங்கிறது இதே மாதிரிதான் கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்படுவதை போல. பகவான் என்ன சொல்றாருன்னா பகவத்கீதையில எல்லாவற்றையும் தானே படைப்பதாகவும் அவர் எஜமானராகவும் நண்பராகவும் இருக்கிறதா நம்மளுக்கு பல ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜதேமாம் புதாபாவ சமன்விதாக அப்படின்னு சொல்றாரு. சுக்ருதம் சர்வ பூதானாம், எல்லா உயிர்வாளிகளுக்கும் நண்பன் நானே அப்படிங்கிறார். அப்ப பரமானந்தராகவும் ஆனந்தமயோ அபியாசாத், அவர் சத்து சித்து ஆனந்தம் நிறைந்தவர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வ காரணம் எல்லாமாகவும் அவரே இருக்கிறார். அப்ப இதை சரியாக அறிந்து கொள்பவன் எப்போதும் திருப்தி அடைகிறான். ஏன்னா உலகத்துல திருப்தி இல்லாம தான் எல்லாரும் இங்க மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நம்மளுக்கு எதுலயும் தெளிவு கிடையாது. குட்டைகள் போல நம்மள குட்டைகள் போல, கடல் போல இருக்கிறவங்களுக்கு கலக்கம் இல்லை, அதுல கல்ல போட்டா கலங்காது. ஆனா குட்டைகளாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அடிக்கடி குழப்பம் வரும். குட்டையில கல்ல போட்டோம்னா அது எப்படி இருக்கும்னா அந்த தண்ணி மேல சேத்து தண்ணியா வெளியில வரும். அது போல நிறைய குழப்பங்கள் அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு பகவான் யார், முழுமுதற் கடவுள் யார், ஏன் பிறந்தோம், என்ன நம்மளோட ஆத்மா எங்க போகுது, அதற்குரிய விடிவு என்ன, எதுவுமே தெரியாம விட்டில் பூச்சி வாழ்க்கை. பிரம்மாவோட ஆயுட்காண்டுகளை ஒப்பிடும் போது நம்மளுக்கெல்லாம் அவர் கண்ணை முழிச்சு ஒரு தடவை சிமிட்டி முழிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிருது. நம்மளாம் எப்படி ஒரு எறும்பு பூச்சி சின்ன பூச்சிகளை பாக்குறோம், அதெல்லாம் மலைக்கு வருகிற அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணும், அந்த லைட்ல அடிச்சு அந்த ஒளியில அப்பவே உயிரை மாச்சுக்கும், அப்பவே உயிர் போயிடும் அதுக்கு. அது போல நம்மளோட வாழ்க்கை பிரம்மாவோட வாழ்க்கையில ஒரு சிறு செகண்ட், பிரம்மாக்கு ஒரு செகண்ட் கூட இல்ல, அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிருது. ஆனா நாம நினைக்கிறோம் இது மிகப்பெரிய வாழ்க்கை, நான் இந்த உலகத்துல சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏகப்பட்ட திட்டம் போட்டு வச்சிருப்போம். அடுத்த செகண்ட் நிலை இல்லை. ஆனா திட்டங்கள் நிறைய இருக்கு. இப்ப தூய பக்தன் உலகியல் செல்வங்கள் பின்னால் ஓடுறது கிடையாது. ஏன்னா ஒரு நாயம் தேகோ தேகபஜாம் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதாம் விட்புஜாமியே
அப்படின்னு சொல்லி ஆஹ் பன்றிகளுக்கும் கூட இதே இன்பம் கிடைக்குது. மனித உடல்ல என்ன இன்பம் கிடைக்குதோ அதே இன்பம் பன்றிகளுக்கு கூட இருக்கு. ஆனா பன்றிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் என்ன வாழ்க்கை வாழறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பன்றிகள் செய்யறது தான் நாம மனுஷ ரூபத்துல நாமளும் செய்யறோம். உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, பாதுகாத்துக் கொள்வது. அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த பன்றிகளும் நாமும் சமம். நாயம் தேகோ தேக பஜாம் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதாம் விட்புஜாமே தபோ தீவியம் சித்திரம் புத்திரகாயன சத்வம் சீத்தியத் தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். சோ பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். பரமனை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். இது யார் சொல்றாங்க? ஆஹ் ஆஹ் இந்த ஸ்லோகத்தை சொல்றது யாரு? ரிஷபதேவர். ரிஷபதேவர் சொல்றார் தன் மகன்களுக்கு. அப்போ இங்க கர்மிகள் என்ன பண்றாங்கன்னா, பொருள் தேடி கர்ம காண்டத்துல இதை கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும், புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு மறுபடியும் அதுக்காக பிறந்து மறுபடியும் அதற்காக பாவங்கள் பல பண்ணி, எனக்கு பிறந்தால்க பாவம் பண்ணியே ஆகணும். கர்மிகள் அந்த மாதிரி எப்பவும் தனது பொருளாதார வளர்ச்சிக்காக இரவும் பகலும் நாய் போல உழைக்கிறாங்க. நாய் நாக்க தள்ளிட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. கழுதை என்ன பண்ணுமா, அந்த பொதி சுமக்கறக்காக தனக்கு முன்னாடி ஒரு வண்ணான் என்ன பண்ணுவான், ஒரு கோலை வச்சு அதுல அந்த நுனியில வந்து ஒரு சிறு உணவை வச்சிருவான். தானியத்தையோ ஏதாவது வச்சிருவான். அந்த கழுதை நினைக்கும், ஒரு அடி வச்சா இந்த தானியத்தை இந்த புல்லை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு அடியா வச்சுட்டே இருக்கும். அதனால சாப்பிட முடியாது. ஆனா அது பின்னாடியே போயிட்டு இருக்கும். அப்போ மன்னன் என்ன பண்ணுவான், அவன் குளத்து வரைக்கும், துவைக்கிற இடம் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவான். அது போல நமது வாழ்க்கை இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய கருமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு காணல் நீர் மாதிரி நீர் கிடைக்கும்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்க நீர் இருக்காது. இன்பத்தை தேடி இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்கும் இன்பம் கிடைக்காது. ஏன்னா இது துக்காலயம். இதுக்கு பேரே துக்காலயம். எங்க போனாலும் துக்கம்தான். அப்புறம் ஏன் ஓடுறோம்? அறியாமை, மாயோட பிடியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் தெரியல. அந்த அறியாமை விளக்கப்படவில்லை. எப்போது விளக்கப்படும் அப்படின்னா, பக்தர்களோட சங்கத்துல எப்பொழுதோ ஒரு தூய பக்தரை அவன் சந்திக்கிறானோ, ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீல குரு மகராஜ், ஜெயபதாக சுவாமி மகராஜ், இவங்களை எல்லாம் சந்திக்கும் போது, அவனுக்கு ஒரு தூய பக்தரை சந்திக்கும் போது லவமாத்திர சாது சங்கி, ஒரு சின்ன லவ மாத்திரம் அப்படின்னா ஒரு செகண்ட் சாது சங்கம் கிடைச்சாலும் போதும் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்ப அந்த கழுதை வந்து பின்னாடி போற மாதிரி தான் நாம ஓடிட்டே இருக்கோம், பல பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும். அப்புறம் இறந்தா மறுபடியும் அடுத்த உடல். அப்ப அறியாமையிலேயே உழன்று கொண்டிருக்கிறான் பல கோடி ஜென்மமாக. அப்ப அவனுக்கு அந்த பிரம்ம ஞானம் எப்ப கிடைக்கும்னா, ஒரு பக்தரோட தொடர்புனாலதான் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி கர்மிகள். ஞானிகள் என்ன பண்றாங்க? கடுந்தவங்களை பண்றாங்க, 1000 ஆண்டுகள். அப்படி பண்ணி அவங்க வந்து அந்த ஞானத்தை பெறுகிறார்கள். ஆனா இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு கூட எப்ப பகவானை பற்றிய அறிவு கிடைக்குது அப்படின்னா, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே மாம் ஏவையே பிரபத்தியந்தே, சாரி, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பகூனாம் ஜென்மனாம், பல ஜென்மங்களுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லப. மகாத்மாக்களாகி அப்புறம்தான் வாசுதேவம் சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்கின்ற அறிவு அவங்களுக்கு கிடைக்குது. மனுஷியானாம் சகஸ்ரீஷு கச்சித் யததி சித்தையே எததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம்பேத்தி தத்வதக. அது வந்து கர்மிகளுக்கு. மனுஷியானாம் சகஸ்ரேஷு, பல மனிதர்கள்ல, சகஸ்ரேஷு அப்படின்னா 1000 மனிதர்கள் யாரேனும் ஒருவன் தான் வந்து மிக உயர்ந்த நிலையை அடையலாம். அப்ப ஃபில்டராயி எவ்வளவு, இந்த மாயை கூட அவ்வளவு கடுமையான போராட்டம். ஏன்னா மாயை வைக்கிற டெஸ்ட்ல அவ்வளவு சீக்கிரம் யாரு மேல போக முடியாது. அப்ப எப்படி எம்பிபிஎஸ்க்கு நிறைய பேர் எழுதுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, இல்ல போறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இப்ப எழுதுற 100 மாணவர்களுக்கும் கிடைக்கிறது இல்ல, ஏதோ ஒரு மாணவர்களுக்கு தான் கிடைக்கும். அதுவும் நல்ல யூனிவர்சிட்டின்னா பாருங்க, 1000 பேர் எழுதுனா அதுல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது போல பல மனிதர்கள் முயற்சி பண்றாங்க.
அவங்கள யாரேனும் ஒருவருக்குத்தான் அந்த பக்தி தொண்டு வாய்க்கப் பெறுகிறது. அதுல யாரேனும் ஒருவர் தான் பகவானை அடைகின்றான். அப்போ பக்தி தொண்டு அவ்வளவு ஒரு சீக்கிரம் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. அது போல இங்க வந்து யோக முறை உள்ள இருக்கிற பரமாத்மாவை உள்நோக்கி தியானம் பண்றதுனால யோகிகள் பரமாத்மாவை உணர்ந்து அதுலயும் பல பேருக்கு அந்த சித்திகள் எல்லாம் கிடைக்க பெறுது. அஷ்டமா சித்திகள், அனிமா, மகிமா, லஹிமா, வீசித்வா, வாசித்வா, பிரகாமியா அப்படின்னு சொல்லி 8 விதமான சித்திகள் இருக்கு. அந்த சித்திகள் எல்லாம் கிடைச்சா அவங்க அதோட நிறுத்திடுவாங்க. ஏன்னா அது பௌதீக பலம், அதுவும் பௌதீகமானது. அந்த சித்தர்கள் வந்து என்னதான் 1000 ஆண்டுகள் பயிற்சி பண்ணி அந்த சித்திகள் வரப்பெற்றாலும் அதுக்கும் மேல பக்தி தொண்டு பண்ணினாதான் பகவானை அடைய முடியும். ஆனால் பக்தி தொண்டை விடுத்து அந்த சித்திகள்லயே மயங்கி போய் அதுலயே நிறுத்திடுவாங்க. அப்ப சித்தர்கள் வந்து பக்தர்கள் கிடையாது, எல்லாருமே பக்தர்கள் கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு எல்லா சித்திகளும் தானாகவே அமைய பெற்றுவிடும். ஆனா அவங்க அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. இங்க இருக்கிற கீழே தவறி விழுந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சித்திகள் மூலமாக பணம் பெறுவதற்கு, புகழ் பெறுவதற்கு, இன்னும் பல பல வித்தைகள் செய்யறதுக்கு. ஏன்னா சின்னதுல சின்னதா மாறலாம், பெரியவற்றுள் பெரியதாக மாறலாம், தான் நினைத்ததை அனுபவிக்கலாம். இப்படி பல சக்திகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதுலயே அவங்க தங்களோட முயற்சியை நிறுத்திடுவாங்க. ஓ, நம்ம சித்திகள் எல்லாம் கிடைச்சிருச்சு, இதே போதும் நம்மளுக்கு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேல பக்தியில முன்னேற மாட்டாங்க. இப்படி கடுந்தவங்கள் வந்து அதிசயமான தெய்வ சக்திகளை பெற நினைக்கிறாங்க. ஆனால் பக்தனுக்கு இது போன்ற செயல்களில் நாட்டம் கிடையாது. ஏன்னா அவன் முக்தியை கூட விரும்புறது இல்ல. 4 விதமான முக்தி, சாரூபிய, சாமீபிய, சாஷ்டி, சாலோக்கிய, இப்படி 5 விதமான முக்திகள். அதை கூட அவன் விரும்புறது கிடையாது. அப்போ தெய்வீக சக்தி அந்த சித்திகளையும் விரும்புறது கிடையாது, பொருள் வளத்தையும் விரும்புறது, கருமிகள் போல பொருள் வளத்தையும் விரும்புறது கிடையாது. அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் காலம் வரை அவன் வாழ்வில் எத்தகைய நிலையில் மனநிறைவோடு இருப்பான். அப்போ இந்த மனநிறைவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை. நான் சோச்சதி நான் காங்ஷதி, பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி, சமபூதேசு சர்வேஸ் மக்பக்திம் லவதே பராம். அப்ப எந்த விதமான அவனுக்கு தேவைகளும் கிடையாது, அவனுக்கு வருந்துவதற்கு இடம் இல்லை. ஏன்னா தேவைகள் இருந்தாதான் வருத்தம். இப்படி ஒரு பக்தன் வந்து மிகவும் முன்னேற்றமான நிலையில் இருக்கிறதுனால அவன் ஜீவன் முக்தா, அதாவது முக்தி ஜீவன் இருக்கும் போதே முக்தி பெற்றவனாக அவன் இருக்கின்றான். மலரில் தான் மரகந்த தூள் இருக்கிறது. ஒரு பக்தன் எப்போதும் இறைவன் இந்த தாமரை திருவடிகளின் தேனை சுவைப்பதில் ஒரு பக்தன் எப்போதும் இறைவனின் தாமரை திருவடிகளில் உள்ள தேனை சுவைப்பதில் ஈடுபட்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு உலகம் எங்க பார்த்தாலும் பகவானுடைய அம்சம்தான் அவனுக்கு தெரியுது. பார்க்கும் இடமெல்லாம் பகவானோட சக்திகள். சோ அவனுக்கு வந்து எங்கேயுமே எதுவுமே பகைவர்களும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, இருமைகள் கிடையாது. அவன் வந்து எப்பொழுதுமே பகவானுடைய உன்னத ஆனந்தத்துல ஈடுபட்டிருக்கான். எப்படி பக்தர்களோட சேர்ந்து சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்ரவிரதாக மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் பகவானது புகழ், நாமம், ரூபம், குணம், லீலைகளை பற்றி பேசிக்கொண்டும் அவன் வந்து எப்போதுமே ஆனந்தமா இருக்கான். அவனுக்கு எதை பற்றியும் தேவைகள் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. மணி கொடுங்க. இப்ப ஒருவன் பகவானின் திருவடி தாமரையினை எப்போதும், பக்தன் அல்லாதவன் வந்து எப்போதும் பகவானது திருவடி தாமரைகள் இருக்கிற தேனை சுவைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அதுல ருச்சி கிடையாது. ஏன்னா அந்த ருச்சி அப்படிங்கிறது அப்போ வந்து போய்கொண்டிருக்கும் உலக சூழ்நிலைகளால் பாதிப்படையாத ஒருவன் தனது பக்தி தொண்டினை ஆற்ற வேண்டும். செல்வத்தின் மீது பற்றின்மையே நிஷ்காமம் என அழைக்கப்படுகிறது. நிஷ்காம கர்மம், சகாம கர்மம், யோக மிஸ்ர பக்தி, இந்த மாதிரி நிறைய நாம பார்த்திருக்கோம். அப்ப நிஷ்காமம் என்றால்
காமம் அப்படின்னா இல்லாம இருக்காது. காமம்னா ஆசை. அப்போ ஆசைப்படாம இந்த பௌதிக உலகத்துல யாரால் இருக்க முடியாது. ஆனா அந்த ஆசையை எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னா பகவானின் திருவடி தாமரைகள்ல அதை மாற்றி அமைக்க வேண்டும். பகவானை சென்ட்ரலைஸ் பண்ணி நாம எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். அப்ப ஆசை இல்லாம இருக்க முடியாது. ஆசையை எவ்வாறு அதை அனுபவிக்க வேண்டும், அதாவது பகவானுக்காக அனைத்தையும், ஏன்னா எல்லாமே பகவானுடையது. இங்க எதுவுமே நம்மளோட கிடையாது. நிரந்தரமற்ற வாழ்க்கை. இங்கெல்லாம் நாம எதுக்கு வந்திருக்கோம்? வாடகை வீடு. இங்கதான் காலி பண்ணிட்டு போகணும். நிரந்தரமா குடியிருக்கிறதுக்கு இந்த பூலோகத்துக்கு வரல. நாம எந்த ஒரு அண்டத்துல போனாலும் பௌதிக உலகுல, ஜட உலகுல நாமெல்லாம் அப்ப இந்த உலகுல நாம நிரந்தரமா இருக்கிறதுக்கு வரல. எதுவுமே நம்மளோடது கிடையாது. பிறக்கும் போது எப்படி வர்றோம்? ஆடை இல்லாம வர்றோம். அதுக்கப்புறம் நாம ஒவ்வொன்னா சேர்த்து 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 அப்படியே களங்கங்கள், குழந்தைகள் இருக்கும்போது எந்த களங்கம் இருக்காது. அப்படியே பெருசாக பெருசாக என்னுடையது, நான், இது என் உடம்பு அப்படிங்கறதெல்லாம் வளர்ந்துட்டு வரும்போது நமக்கு அந்த மாயை அப்படியே வேரூன்றுட்டே வருது. இறக்கும் போது என்ன பண்றோம்? உன்னையும் எடுத்துட்டு போறது கிடையாது. எதையும் கொண்டு வருவதும் இல்லை, எதையும் எடுத்துட்டு போறதும் கிடையாது. ஆனா இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்றோம்? இது என் பேர்ல இருக்கிற சொத்து, இது என்னுடையது, இது நான், எனது அப்படிங்கிற மோகம் அதிகமாகுது. அதனால நாம நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னா ஈசாவாசிய கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிங்கிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தெக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். அப்ப எல்லாமே பகவானுடையது. இங்க இருக்கிறது எதுவும் என்னுடையது கிடையாது. அப்போ தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நாம இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஞாபகத்தில் இருக்கணும் நம்ம கிட்ட? இது எல்லாம் பகவானுடையது, என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் வேரூன்றி இருக்க வேண்டும். இல்லைன்னா அது பற்று. இது என்னுடையதுன்னு அப்படிங்கும் போதே எனக்கு பற்று உண்டாகின்றது. அதன் மேல எனக்கு பற்று உண்டாகும் போது நமக்கு மனம், அது இல்லாத போது நமக்கு மனம் வலிக்கும். மனம் வலிக்கும் போது என்ன ஆகுது? மறுபடியும் காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பக மகாசனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அந்த காமத்தின் விளைவாக நமக்கு பேராசை. அந்த பேராசை என்ன? அந்த பொருள் கிடைக்காதப்ப குரோதம் உண்டாகுது. குரோதோத்பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பும்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷதி. புத்தி நாசமாகுது. எதனால? தியாயதான் விஷயான் பும்சக. அந்த விஷயங்கள் தியாயதான் விஷய பும்சக சங்கஸ் தேகூபஜாயதே. அந்த சங்கம், பௌதிக சங்கம், அதுல பற்று. அந்த பற்றுதனால என்ன ஆகுது? மோகம். அந்த கிடைக்காதனால குரோதம். இப்படி படிப்படியா ஒவ்வொரு நிலைகளையும் நாம் அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில. எதுவுமே என்னுடையதுல, எல்லாம் பகவானுடையது. தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பகவானுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணி நான் வாழ்க்கையில அனுபவிக்கும் போது அதுல எனக்கு பற்று கிடையாது. ஆனா என்னுடையதுன்னு எடுத்துக்கொள்ளும் போது அது என்ன ஆகுது? பற்றுதலை உண்டாக்குது. அதை நமக்கு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப கட்டுண்ட ஆத்மாக்களாக நமக்கு நாமே வலை பின்னிக்கிறோம். பல வலைகள்ல நாம கட்டமா போட்டு அதுல சிக்கி கிடக்குறோம். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, பல ஆசைகள், பல கோடி ஆசைகள் நம்மளை பிணைத்து வைத்திருக்கிறது இந்த ஜட உலகத்துல. அப்ப இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த பிணைப்புகளை கட் பண்ணணும். எப்படி? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டுல மட்டும்தான் எனக்கு அந்த ஆசை, பௌதிக ஆசை விடுபடுகின்றது. அப்ப விடுபடும் போது என்ன ஆகுது? ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு பழுத்து பழமாகும் போது அந்த வெள்ளரி செடியிலிருந்து தானாக விடுபடுவது போல நாம் இந்த ஜட உலகிலிருந்து தானாக விடுபட முடியும். ஜடப்பற்றிலிருந்து தானாக விடுபட முடியும். ஒரு ஆசை இருந்தா கூட நம்மள அது கட்டி போடுது. Also very feudal place. It's extremely feudal. I mean, this is the point of even me as a visitor. If I go to ஒரு see பக்தன் பகவானால் அருளப்பட்ட உலகில் வசதிகள் தரத்தில் எப்போதும் திருப்தியுற்றவனாக இருத்தல் வேண்டும். இது கிருஷ்ண உணர்வின்படி நாம் செயலாற்றுவதற்குரிய காலத்தையும் இடத்தையும் நமக்கு அளிக்க வல்லது. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு 37 பார்க்கலாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா பிரபு.